வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக ஊடகவியலாளர் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசுவோம். வணக்கம் ஜெபி. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட பேச நினச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டையே பரபரப்புக்குள்ளாகி இருக்க பெரியார் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை சீமான் அவர்கள் பேசின அந்த விஷயங்கிறது அது ஒரு முடிஞ்ச பாடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி விவாதங்களில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பங்கெடுக்கக்கூடிய ஸ்போக் பர்சன்ஸ்லாம் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் அதை பற்றிலாம் பேசக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சீமான் அந்த விஷயத்தை வாய் தவறி பேசிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியோ அல்லது ஒரு பதட்டத்தில் பேசின மாதிரியோ நம்ம பார்க்கல. அது திட்டமிட்டு ஒரு பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே பேசுகிற மாதிரி ஆதாரம் இருக்கிற மாதிரியே அவர் பேசுகிறார். ஆமாம், பேசுகிறேன் பார்க்குறேன். அதை அந்த கட்சியை சார்ந்தவங்களும் அதை உயிர் போட்டு அதை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கவனிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இப்போ பலரும் என்ன ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்கன்னா, இப்போ ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டியது இருக்குது. தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டிய அந்த தேவை இருக்கிறதுனால அவங்க திமுக அரசியலுக்கு மாற்றாக, திராவிட அரசியலுக்கு மாற்றாக இது போன்ற விஷயங்களை கையாள வேண்டிய இடத்த நாங்கள் தள்ளப்படுறோம். அவங்க என்ன அந்த விஷயத்தில் திரும்ப அதை ஒரு நியாயபூர்வமாக வாதமாக வைக்கிறாங்கன்னா, இங்கே பெரியாரை நீங்கள் எல்லாத்தையும் புனிதமாக மாற்றி வச்சுருக்கீங்க. அதாவது பெரியார் ஒரு சர்வலோக நிவாரணையை நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்க. அவர் ஒரு பிம்பத்தை ரொம்ப அதிகமாக நீங்கள் இது பண்ணுறீங்க. எல்லாத்துக்கு காரணம் அவர் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க. அப்படி கிடையாது, பல பேர்களில் அவரும் ஒரு ரோல் அப்படிங்கிற மாதிரி தான் அதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் தன்னோட வாதங்கள் அங்கே தான் அதை இது பண்ணுறாங்க. அதோடைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் இந்த மாதிரியான வார்த்தையை கையாண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அதை குறிப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சப்ஜெக்ட் நாம் தமிழர் கையாளுறதையும் பெரியார் பற்றிய விஷயம் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு சர்ச்சைக்குள்ளாய் மாறி இருக்கிறதையும் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் தமிழர் இதை கையாள வேண்டிய ஒரு காரணம் என்ன, அவங்களுக்கான ஒரு உந்து சக்தி என்ன, எங்கேருந்து எந்த இடத்துக்கு பெரியாரம் எதுக்குற இடத்துக்கு வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழர் ஒரு இயக்கமாக இருந்து அரசியல் கட்சி ஆரம்போது பெரியாரை தான் அவங்க எல்லா இடங்களையும் பேசியிருந்தாங்க. பெரியார் இல்லாவிட்டால் நாங்கள் இல்லை அப்படின்ற இடத்துல பேசிகிட்டு இருந்த நாம் தமிழர் ஒரு கட்டத்தில் பெரியாரை ஓரந்தள்ள வேண்டிய ஒரு இடத்துக்கு வருது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பாலிடிக்ஸ், அதாவது சீமானுடைய பாலிடிக்ஸ் என்பது அதிமுக திமுக இதோட சேர்ந்து மெர்ஜா போகும்போது நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வீக் ஆகுது. அவங்களுக்கு இவங்களும் பெரியாரை பேசுகிறாங்க, இவங்களும் பெரியாரை பேசுகிறாங்க. அப்போ நம்ம எங்கே வளர்றது அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க நகர்த்துறாங்க. இன்னொன்று, அவர் அஜெண்டாவை கொஞ்சம் மாற்றிக்கிறார். அவருடைய முதல் அஜெண்டா என்னென்னா, அன்னைக்கு திமுகவுக்கு எதிராக நம்ம ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்றத அஜெண்டாவாக அன்னைக்கு வச்சுருந்தாங்க. அந்த இயக்கம் உருவாகும் பொழுது இன்னைக்கு திமுகவில் பல ஆதரவாளர்களாக இருக்கிற இயக்கங்களே அன்னைக்கு திமுகவுக்கு எதிராக வேலை செஞ்சாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கிற பெரியாரியல் அமைப்புகள், அது திமுகவாக இருக்கட்டும் அல்லது தந்தை பெரியார் திராவிட கழகங்களாக இருக்கட்டும், அன்னைக்கு இவங்க பேரறிவாளனுடைய அம்மாவின் சார்பில் இருந்து அவங்க கூட பயணிச்சுட்டு இருந்த அவங்க ஒரு சில பேர்கள் அந்த தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் இயங்கிட்டு இருந்தவங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா திமுகவை அகற்றிட்டு ஆட்சியிலேருந்து அகற்றணும் அப்படின்ற ஒரு இலக்கை உருவாக்குறாங்க. அதுக்கு மாற்றாக ஜெயலலிதாவை வேண்டாம், நம்மளே ஒரு ஆளை கொண்டு வருவோம் அப்படின்ற இடத்துல தான் சீமானை முன்மொழிகிறாங்க. சீமானை முன்மொழிகிறதுக்கான காரணம் என்னென்னா, அவர் ஒரு இயக்குனர். இன்னொன்று, அவருடைய மேடை பேச்சு என்பது ஒரு எல்லோரையும் ஈர்க்கிற வகையில் இருந்தது. அது உண்மைதான். இன்றைக்கும் அது ஈர்க்கிற வகையில் இருக்கிறதால தான் இளைஞர்கள்லாம் அந்த பக்கம் போகிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் பேசுகிறதுல சிறப்பாக பேசுகிற ஒரு நபர். அப்போது அவரை முன்மொழிஞ்சு அவரை முன்னிலை வச்சுக்கிட்டு நாம் அவருக்கு ஒரு அரசியல் கட்டி தருவோம் அப்படின்றது தான். அதில் வேல்முருகன் சம்மணிக்கும், அதில் திருமுருகன் காந்தி உள்பட பல பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்தில் அவங்க இயக்கமாக பிரிகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்போது அந்த இடத்துல இருந்து அவர் பெரியாரை விட்டுட்டு எப்படி மாறுறாரு அப்படின்னும் போது, அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் கூட சேர்ந்தாங்கல்ல, தமிழ் தேசியம் என்ற பேரில் சேர்ந்தாங்கல்ல, அவங்களாம் யாருன்னா ஆன்டி பெரியாரிஸ்டாக இருந்தாங்க. மணியரசனாக இருக்கட்டும் அல்லது அவர் கூட இயங்கின எல்லா தமிழ் பேரரசர்களும் எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னா ஆன்டி பெரியாரிஸ்டா. பெரியார் மட்டுமே தலைவர் இல்லை, பெரியாரை விட சிறந்த தலைவர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு நரேட்டிவ் பண்ணிகிட்டே வந்தாங்க. அந்த நரேட்டிவை நம்பிட்டாரு. அல்லது இந்த நரேட்டிவை சொன்னாதான் நமக்கு தமிழ் தேசிய வாக்குகள் அல்லது பெரியாரை ஒரு தமிழர் அல்லாதவரா அப்படி காட்டிட்டா நமக்கு ஒரு வாக்கு வந்துடும் அப்படின்னு நம்பினார். ஆனால் அந்த நம்பிக்கை என்பது பொய் அப்படின்றது அவர் நின்ன எல்லா தேர்தல்களிலும் அவர் டெபாசிட் எழுந்திருக்காரு. அதனால அது நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு, வாக்கு கிடைக்காதுன்ட்டு. ஆனால் இப்போ அந்த அஜெண்டாலேருந்து அவர் என்னவாயிட்டார்னா, இது வாக்கை பிரிக்கிற அஜெண்டாவாக மாற்றிக்கிட்டார். நம்ம ஜெயிக்க போகிறதுலன்னு அவருக்கு தெரியும். அது எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா 2016 அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 11 அந்த 4 ஆண்டு காலம், அந்த 5 ஆண்டு காலம் அவருக்கு ரொம்ப சேஃபராக இருந்தது. 16 பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஒரு என்டையர் பாலிடிக்ஸையுமே தன்மையப்படுத்தினாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல திமுக ஜெயிக்க வேண்டியது.
அதிமுக வந்து அதிமுகல இருந்து நம்ம தேமுதிக வந்து திமுக கூட வந்திருந்தா அன்னைக்கு வந்து திமுக தான் மக்கள் நலன் கூட்டணி உருவான அந்த ஸ்ட்ராட்டஜி. ஆமா, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஜெயலலிதா ஒரு கட்டமைச்சாங்கல்ல, அந்த கட்டமைப்பை வந்து சீமான் போன்றவர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம ஜெயிக்க முடியாது, அப்போ நமக்கு வந்து பிரிவுவாத அல்லது பிளவுவாத அரசியல் தான் சரியா வரும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ என்ன பண்றாருன்னா, எங்கெல்லாம் அதிமுக சொற்ப வாக்குல வெற்றி பெறுதோ அந்த இடத்துல எல்லாம் நாம் தமிழர் ஒரு குறிப்பிட்ட வாக்கை வாங்கி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அந்த இடத்துல ஒரு 10,000 வாக்கு வித்தியாசத்துல ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு அல்லது ஒரு இவங்க கவுன்சிலர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா கூட, உதாரணத்துக்கு சொல்றேன் நான், உதாரணத்துக்கு ஒரு 10,000 வாக்கு அப்படின்னா அந்த இடத்துல நாம் தமிழர் குறைஞ்சது ஒரு 7,000 8,000 வரைக்கும் வாக்கு வாங்கியிருப்பாங்க. எப்படின்னா இந்த வாக்கு திமுக போக வேண்டிய வாக்கு. எப்பவுமே அதிமுகவுடைய அந்த ஓட் பேங்கிங் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதிமுக ஓட் பேங்கிங் பிரியாது. நான் இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு. அதிமுக ஓட் பேங்கிங் அப்படியே தான் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் ரெண்டா பிரிக்கிறார். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வராரு. அப்போ இது திமுக எதிர்ப்பு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு வெறும் வாக்கு அரசியல, பிளவு வாக்கு அரசியல பயன்படுத்திக்கிட்டு நம்ம அரசியல் நடத்துவோம் அப்படிங்கும்போது இப்போ இது பாஜகக்கான அஜெண்டாவாக மாறுது. முதல்ல அதிமுகக்கான அஜெண்டா, இப்போ அது பாஜகக்கான அஜெண்டாவாக மாறும்போது அந்த அதிமுகலேருந்து பாஜக வரும்போது பாஜகவுக்கு ஆதரவான அல்லது பாஜக எடுக்கிற நிலைப்பாட்டிலிருந்து நம்ம என்னென்னலாம் பேச முடியும். அவருக்கு வந்து பாஜகவுக்கு பெரியார் எதிர், தமிழ் தேசியத்துக்கும் பெரியார் எதிரியாக காட்டிட்டாங்க, அப்போ பெரியார் எதிரியாக காட்டிட முடியும். அப்போ பாஜகவுக்கும் திமுக எதிரி, நமக்கும் திமுக எதிரி, அப்போ நம்மளால காட்டிட முடியும். மற்ற இடத்துல ஒரு பாஜக வந்து விமர்சிப்பார். மற்ற இடத்துலனா தேசிய அரசியல் பேசுகிற மாதிரி சொல்லுவார், ஆனால் பேச மாட்டார், எதிர்ப்பாக பேசுவார். அப்போது அந்த இடத்துலலாம் இப்போ பாஜகவோட அஜெண்டா நம்ம பயன்படுத்திக்கலாம் போது கிட்டத்தட்ட இது வந்து பாஜகவுடைய கோர் அஜெண்டான்னு ஒன்று சொல்லுவோம்ல, பெரியாரை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். அந்த இடத்துக்கு நாம் தமிழர் ஏன் வந்து சேருதுன்னா ஒரு பதற்ற நிலை. அது எந்த பதற்றம் எங்கேருந்து வருதுன்னா விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு வருது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அதிகமான எண்ணிக்கையில் ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்சு வெளியில் போனவங்க யாருன்னு பார்த்தா அது நாம் தமிழர் கட்சியிலேருந்து தான். ஒரே கட்சியிலேருந்து அதிகமான மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் எல்லோருமே வெளியில் போனாங்க. அது விஜய்னு ஒரு காரணம் வச்சுங்க. அப்போது விஜய் நம்பினார், விஜய் நம்ம கூட இயங்குவார், நம்ம சொல்கிற அரசியலை பேசுவார், நம்ம இதே மாதிரி ஒரு பிளவுவாத அரசியலை விஜயை வச்சு பயன்படுத்திக்கலாம். எப்படி இருந்தாலும் விஜய் இவர் கூட சேர்ந்தார்னா விஜய் ஜெயிக்க முடியாது, ஆனால் ஒரு ஒரு ஓட்டை வந்து பிரிச்சிட முடியும். இதன் மூலயமா அதிமுக வெற்றி பெற முடியும், அதன் மூலயமா பாஜகவை இந்த இடத்துக்கு நிலையாக நிற்க வைக்க முடியும் அப்படின்றது அவருடைய அஜெண்டாவாக இருந்தது. ஆனால் இதுக்கு விஜய் ஒத்துக்கலன்னு விஜயை திட்ட ஆரம்பிக்கிறாரு. விஜய் இன்னொன்று என்ன பண்ணிடுறாருன்னா பெரியார் தான் என் தலைவர் அப்படின்னு ஒன்று சொல்லிடுறாரா. அப்போ இவருக்கு என்னடா இது நமக்கு அடிமடியிலே கை வைக்கிற ஒரு கதையார் சொல்லுவோம்ல, அந்த அந்த ப்ரெஸ் மீட்லேயே என்ன கேள்வினா பெரியாரை விஜய் ஆதரிக்கிறாரு அப்படின்ற இடத்துல தான் அந்த கொஷினை கேட்குறாங்க. அப்போது பெரியார் வந்து எல்லாத்துக்கும் சர்வ நிவாரணி அப்படின்ற அந்த இடத்துக்கு வரும்போது அவருக்கு ஆத்திரம் தாங்கலை. நம்ம தான் இவ்வளோ எதிர்த்துட்டு இருந்தோம், இவன் வந்து இப்படி ஆதரிக்கிறான் போது ஆத்திரம் தாங்க முடியாமல் ஏற்கனவே ஒரு அஜெண்டா இருக்குல்ல, இந்த அஜெண்டாவை நம்ம பயன்படுத்தி இன்றைக்கி வாங்கணும், அதாவது சம்பாதிக்க வேண்டியது ஒரு இடத்துக்கு வருது. அப்போது என்ன பண்ணுறாரு, பெரியார் வந்து பெற்ற மகளோட பெற்ற தாயோட இருக்கிற ஒரு முறையை வந்து சொல்லி கொச்சையாக பேசுகிறார். எனக்கு தெரிஞ்சு அது வந்து சர்ச்சை பேச்சு இல்லை, கொச்சையான பேச்சு. அது நிறைய ஊடகம் வந்து மீண்டும் மீண்டும் சர்ச்சை பேச்சுனே போட்டுட்ருக்காங்க. அவதூறான பேச்சு அப்படி தான் நான் பார்க்குறேன். பெரியார் எந்த இடத்துலையுமே வந்து உடல் உறவு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசுறதில்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா உலகம் அடிப்படையில் ஒரு இடத்துல ஒரு கலாச்சாரம் இருக்குது. இப்போ நம்ம இப்போ ஒரு இந்த ஆஃப் த ரெக்கார்டாக பேசினா கூட எப்படி பேசுவோம், இந்த ஊரில் இன்றைக்கி இருக்கிற ஒரு கல்ச்சர் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற கல்ச்சரே பார்த்தீங்கன்னா அதாவது இந்துக்களில் கல்ச்சரில் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனால் சித்தப்பா பொண்ணையோ அண்ணன் பொண்ணையும் கல்யாணம் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அக்கா பொண்ணுன்றது எப்படி பார்ப்பாங்கன்னா முறையாக நம்ம பார்ப்போம். இதுவே வந்து இஸ்லாமியர்கள் வந்து அக்கா பொண்ணு அப்படி பார்க்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற மார்வாடிஸ் இருக்காங்கல்ல, வடநாட்டிலேருந்து வந்து மார்வாடிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அக்கா பொண்ணு திருமணம் பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்க எப்படி பார்ப்போம்னா அக்கான்றது என் கூட பிறந்தவ, அவள் வயத்தில் ஒரு குழந்தை பிறகுது, அது எனக்கு பிள்ளையாக தானே இருக்கணும், அது எப்படி நான் திருமணம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஒரு இஸ்லாமிய நண்பர் வந்து அவங்க தூரத்து சொந்த சித்தப்பா பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க, நம்ம சித்தப்பா பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்போது இது வந்து இந்த ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர் இருக்குது. அப்போது இந்த மாதிரியான கல்ச்சரை பற்றி பேசும்பொழுது பல உலக நாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற போது அதுக்கேற்றாற் போல் அன்னைக்கு இருக்கிற அந்த சூழலுக்கு ஏற்றாற் போல் வாழ்ந்து கொள்வது, அறிவுபூர்வமாக பகுத்தறிவோடு வாழ்வது சிறப்பு அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறையை சொல்கிறாரு. தவிர ஒரு இன்னொன்று அவர் என்ன எக்ஸ்ட்ரீமில் போகிறாருன்னா இங்கே கற்புன்ற ஒரு மைண்ட் கான்செப்ட் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு நீ வந்து ஒரு உறவு முறையை கட்டமைக்காத,
இதுதான் இது இப்படி ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணு எத்தனை முறை அடித்தாலும் அவன் கூடயே வாழணும், அவனை விட்டுட்டு நீ போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் இந்த கல்நாளன் கலவன் புல்லானாலும் புருஷன் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதெல்லாம் எதிர்த்து பேசும்போது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா பெண் கர்ப்பப்பை வச்சுக்க வேண்டாம். அது ஏன் வச்சுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாஜக சொல்கிறது என்னன்னா, அவர் கர்ப்பப்பை வச்சுக்க வேணாம், ஏன் வச்சுக்க வேணாம்னு சொன்னார்னா, பிள்ளைலாம் நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஜனத்தொகையில் அதிகமாகிடுவீங்க, அதனால தான் உங்களை புள்ள பெற்றுக்க வேணாம்னு சொன்னார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. தமிழர்களாக வீக் ஆகணும், அவர் வந்து வேற மொழிக்காரு, அதனால அவர் வந்து அப்படி பேசினாரு, சூட்சுமத்தோட பேசினார். ஆனால் அவர் ஏன் சொன்னாருன்றதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீ இந்த பை இருக்கிறதால தானே ஏகப்பட்ட விஷயங்களை எங்களுக்கு புகுத்துற. இந்த பையில் வந்து நான் ஒரு பெண்ணு வந்து ஒரு நபரோட உறவு கொண்டுட்டாங்கன்னா அவருக்கு கருப்பு போச்சுன்னு ஒரு கான்செப்டை உருவாக்குற, அல்லது குழந்தை பெற்றுட்டா அவளை வந்து குழந்தை பெற்றுச்சு நீ இப்படி தான் வாழணும், இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரீமில் பெண்ணியத்தோட சுதந்திரத்தின அல்லது விடுதலையில் ஒரு 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 எக்ஸ்ட்ரீமை வந்து சொல்கிறாரு. திருமண முறையில் நிறைய இடங்கள் அதே மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல ஒன்று சொல்கிறாரு, ஒரு ஆண் ஒரு பெண் அடிக்கிறான் அப்படின்னா அந்த பெண் என்ன ரியாக்ட் பண்ணணும்னு அவர் சொல்கிறாரு. ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடிக்கிறான் அப்படின்னா நீ அந்த பையனை அடி, 2வது முறை அடிக்க முடியாத அளவுக்கு அடின்றாரு. அப்படின்னா என்ன, அவனை கொலை பண்ணுன்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய செயல் என்பது அந்த ஆண் உன் மேலே இன்னொரு தடவை கை வைக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத அந்த வார்த்தைக்கான புரிதல். அவனை கொலை பண்ணுற அப்படின்னு சொல்கிறாருன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அவன் என்னை அடிக்க வரான், இல்லை அவன் என் மேலே என்ன ஆளுமை செலுத்த வரான் அப்படின்னும் போது அந்த ஆளுமையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏய், என் மேலே கை வச்சா அது வேற மாதிரி ஆகும், அல்லது என்னோட எதிர்ப்பு உணர்வை நான் காட்டணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் பெரியார் நகர்த்துறாரு. இப்போ இந்த மாதிரி கலாச்சாரம் சார்ந்து, திருமணம் சார்ந்து, அல்லது வழிபாட்டு முறைகள் சார்ந்து, அல்லது பெண் விடுதலை சார்ந்து, பெண் சுதந்திரம் சார்ந்து பெரியார் பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இன்பிட்வீன் த லைன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு லைன் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸுக்கு இன்னொரு சென்டென்ஸுக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே ஏதாவது ஒரு வார்த்தையை சொருகிட்டு இவங்களா ஒரு கட்டமைக்கிறது. பெரியார் வந்து இவங்களை எதிர்த்து பேசினார், இஸ்லாமியர்களை எதிர்த்து பேசினார், இஸ்லாமியர்களை வந்து பாகிஸ்தானுக்கு போக சொன்னார். அது எந்த காலகட்டத்தில், எந்த நேரத்தில், எதற்காக சொல்லப்பட்டார்ன்றது இன்னைக்கு வந்து ஊடகங்களில் வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் என்ன வலதுசாரிகள் என்ன சிந்தனையில் இயங்கிட்டு இருந்தாங்களோ, பெரியாரை ஒரு ஃப்ரேம்குள்ளே அடக்க பார்த்தாங்களோ, அதாவது அவங்க அம்பேத்கரை ஒரு ஃப்ரேம்குள்ளே அடக்கிட்டாங்க மீன்ஸ் அம்பேத்கர் வாழ்நாள் முழுக்க இந்து மதத்தை எதிர்த்தார், வாழ்நாள் முழுக்க வர்ணாசிரமத்தை எதிர்த்தார், வாழ்நாள் முழுக்க இங்கே இருக்கிற பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்த்தார். ஆனால் அம்பேத்கரையே அவங்க ஒரு கட்டத்தில் அம்பேத்கர் எங்களுக்கான தலைவர் அப்படின்னு ஒரு இடத்துல ஃப்ரேம் பண்ண முடிஞ்சிருச்சு. அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட இந்து மதம் சொல்லி புத்தகம்லாம் வெளியிட்டாங்க. இன்னொன்று இந்துத்துவ அம்பேத்கர்னு இங்க இருக்கிற ஒரு தலித் கையாலேயே அதை எழுத வைக்கிறாங்க. அவர் இன்னைக்கு என்ன மாதிரியான போஸ்டிங்ல இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு தலித்தே வந்து அம்பேத்கரை இந்துத்துவ அம்பேத்கர்னு எழுதுற அளவுக்கு அவங்கள வந்து எழுத வைக்கிறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகருது இல்லை. அப்போ அம்பேத்கருக்கு அவங்க தன்மையப்படுத்துன மாதிரி பெரியார் தன்மையப்படுத்த முடியல. ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னா எல்லாமே டு த கோர் அட்டாக் பண்ணுறது இருக்குல்ல, நீ வந்து மேலோட்டமாக அட்டாக் பண்ணுறது. அம்பேத்கரை டு த கோர் அட்டாக் பண்ணாரு. அம்பேத்கரை இங்கேயும் இந்த பல தலைவர்கள் வந்து எடுத்து பேசுறத அவர் ஒரு தலித் தலைவராக மட்டுமே காட்டிட்டாங்க. ஆனால் அவர் ஒரு ஐடியலிஸ்டாக அவர் இதெல்லாம் பேசியிருக்காருன்னு பேச தவறிட்டதாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரியார் ஐடியலிஸ்ட் தலைவராகவும் வச்சுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் பெரியார் என்ன பேசினாரு, என்ன எழுதினார் அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக காட்டினதால பாஜகவால் அது பண்ணவே முடியல. ஐ மீன் அதை பண்ண முடியல. இல்லை, வெட்ட வெளிச்சமாக வந்து அவரோட விஷயங்கள், பெரியாரோட விஷயங்கள்லாம் இன்னும் வெட்ட வெளிச்சத்துக்கு வரல. பல விஷயங்கள்லாம் இல்லை வந்து தீகா போன்ற அமைப்புகளால் வந்து ஒரு பர்சனலாக வந்து போட்டு என்ன பிரச்சனை, அதை நாட்டுடைமை ஆக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத. இல்லை, அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதில் வந்து இங்கே அமைப்புகள் ரீதியாகவே அதில் ஒரு முரண்பாடு இருக்குது. இப்போ தீகா பண்ணுறதை வந்து திவிகா வந்து ஆதரிக்கிறல. ஏன்னா குடியரசு வந்து வெளியிடும் போது அந்த 35 வரைக்கும் அந்த இதை வந்து வெளியிடும் போது அதுக்கு ஒரு வழக்கெல்லாம் நடந்து தான் பண்ணாங்க. அதுக்கே வந்து இன்ன வரைக்கும் குளத்தூர் மணி அண்ணன் வந்து அவருடைய பணச்செலவுகள் என்ன, அவருடைய உடல் செலவுகள் என்ன எல்லாருக்குமே தெரியும். இப்போது அது வந்து எதுக்காக அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, இவங்க ஏன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்றது இயக்க ரீதியான பிரச்சனைகள். அதை பேசிக்க போகிறாங்க. அது பெரியாருடைய எழுத்துக்களை பொது உடைமை ஆக்கணும் அப்படின்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெரியார் எழுதாத அல்லது பேசாத ஒரு விஷயத்தை யாரும் பேசிடக்கூடாது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். வெளியில் வராத ஒரு விஷயத்தை நீ எப்படி சொன்னான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எனக்கு ஒரு கேள்வி வரும்ல, நாட்டுடைமை ஆக்கப்படலை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. இப்போ நாட்டுடைமை ஆக்கப்படாத ஒரு விஷயத்தை நீ சொல்கிற அப்படின்னா உனக்கு எங்கேருந்து அந்த தகவல் கிடச்சதுன்னு ஒரு கேள்வி வருது. ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும். நான் தான் பதுக்கி வச்சிருக்கேனே, அந்த தகவல் உனக்கு எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பதுக்கி வச்ச தகவல் உனக்கு எப்படி தெரிஞ்சது, நீ எப்படி இந்த இவ்வளோ ஓப்பனாக ஆதாரமே இல்லாமல் சொன்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நான் ஒரு பதில் ஒன்று சொல்கிறேன். ஐ மீன் நான் ஒரு கான்செப்டா அல்லது ஒரு வாக்கியத்தை சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு இருக்கணும். பெரியாரை பற்றி நான் ஒரு தப்பான ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அப்படின்னா நான் தான் பொறுப்பு இருக்கணும்.
அதுக்கு நான் பொறுப்பு இருக்காம பைத்தியகாரத்தனமா, கிட்டத்தட்ட இது பைத்தியகாரத்தனம் தான். இது ஒரு வாதத்தினுடைய அடிப்படை தர்க்கமே என்னன்னா, நாம ஒரு வாதம் வைக்கிறோம்னா அதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கணும். அந்த வாதத்துல ஸ்டேபிளா நிக்கணும். சொல்றத சொல்லிட்டு நீங்க அந்த ஆதாரத்தெல்லாம் நீங்க முடக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன பைத்தியகாரத்தனம் இல்லையா அது? புரியுது, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நானும் நீங்களும் பேசும்போது நான் ஒரு வாதத்தை வச்சுட்டு அது ஓப்பனா பிரஸ் மீட்ல நீங்க சொல்லிட்டு இவ்வளோ ஒரு பெரிய தலைவரை, தமிழ்நாடே கொண்டாடுகின்ற ஒரு தலைவரை, இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வலதுசாரிகள் சிந்தனை ஓங்கி வளராம இருக்கிறதுக்கு காரணமான ஒரே தலைவரை போற போக்கில் கொச்சையான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நீங்க போற போக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போறீங்க. அதுக்கு ஆதாரம் கேட்டா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க தான் அந்த ஆதாரத்தெல்லாம் முடக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. நான் முடக்கி வச்ச ஆதாரத்தை நீ எப்படி தேடி கண்டுபிடிச்சு படிச்ச? இல்ல இப்ப இங்க என்னன்னா வந்து இப்ப நாடே கொண்டாட தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவருக்கு அதிகபட்சமான உயர்வான பிம்பத்தை வந்து நீங்க திரும்ப திரும்ப போற்றி பாதுகாக்கிறீங்க. அதாவது பெரியார் வர்றதுக்கு முன்னாடி வந்து உங்க மக்கள் யாருமே வந்து கல்வி அறிவு இல்லாம, மக்கள் அப்படி யாருமே வந்து உயிரோடு இல்லாத மாதிரி, அவர் தான் வந்து எல்லாருக்குமே உயிர் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ரொம்ப வந்து ஒரு உயர்வா ஒரு தனி நபர் தான். விமர்சனத்துக்கு எல்லா விமர்சனத்தும் பொருந்தக்கூடிய ஒரு நபர் தான் அவரு. ஆனா அவர் இந்த அளவுக்கு வானலாவே நீங்க உயர்ந்து பேசுறதை ஏற்றுக்க முடியாம இருக்கு. இதனால என்ன நடக்குதுன்னா, அவருக்கு முன்பு அந்த மாதிரியான பணியை செஞ்ச நபர்கள் யாருமே போற்றப்படல, கவனிக்கப்படல. இதனால வந்து ஒரு தலைவர்களோட இருட்டடிப்பு செய்யப்படுது அப்படின்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருக்கு. அதுதான் வந்து அவங்க திரும்ப திரும்ப அதை கிளைம் பண்றாங்க. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ இது சீமானுக்கான ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ ஈழத்துக்காக பிரபாகரன் மட்டும்தான் போராடினாரா? பிரபாகரன் கூடவும் நிறைய பேர் போராடினாங்க, நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. பிரபாகரன் போன்று பல அமைப்புகள் வைத்து பல தலைவர்கள் போராடினாங்க. அப்புறம் நீங்க நிறைய அமைப்புகள், டெலோ அமைப்பில் நிறைய அமைப்புகள் இருந்தது. நான் ஏன்னா இன்னைக்கு அதை வந்து பேச வேண்டாம். ஆனால் நீ ஏன் பிரபாகரனை மட்டும் தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு கேள்வி வருது. நான் கேட்டேன்னா அது நியாயமானு கேட்குறேன். இப்போ இப்படி ஒரு கேள்வி நான் கேட்டால் ஏன் பிரபாகரனை நீ தூக்கி பிடிக்க வேண்டியது இருக்குன்னா, பிரபாகரன் அந்த இடத்துல ஸ்டேபிளாக அந்த கொள்கையிலேருந்து மாறுபடாமல், அல்லது அங்கே உயிரோட எல்லா சூழலுக்கும் ஏற்றாற் போல் எல்லா விஷயங்களுக்கும் எதிர்த்து சர்வதேச நாடுகளுடைய எதிர்ப்பை எதிர்த்து ஒரு போராட்ட காலத்தை வடிவமைச்சார், அதை நடத்தினார், பல தியாகங்களை அவர் செஞ்சார். ஓகேங்களா? இப்போ இவரை நீ தூக்கி கொண்டாடுற மாதிரி பெரியார் நான் தூக்கி கொண்டாடுறேன். பெரியார் போன்று பல தலைவர்கள் இருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் யாராவது அயோத்திதாசர் இல்லைன்னு சொல்கிறோமா? ரெட்டமலை சீனிவாசன் இங்கே இல்லை என்ன முடிச்சிடுறேன். அயோத்திதாசர் இந்த மண்ணுக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்லி எங்கன்னா பிரச்சனை நடக்குதா? அல்லது ரெட்டமலை சீனிவாசன் இங்கே எதுவுமே செய்யலை அப்படின்னு ஒரு பிரச்சனை நடக்குதா? அவரு சமகாலத்தில் வாழ்ந்த பல தலைவர்கள் இருக்காங்க, சைவ வழிபாட்டின் முறையில் வாழ்ந்த பல தலைவர்கள் இருக்காங்க, காங்கிரஸில் இருந்த தலைவர்கள் இருக்காங்க. யாரையாவது ஒரு இடத்துல இன்னைக்கு இருக்கிற ஆளும் தரப்போ அல்லது இயக்கவாதிகள், திராவிட இயக்கவாதிகளோ யாராவது இவங்கெல்லாம் தியாகமே பண்ணல, பெரியார் மட்டும் தான் தியாகம் பண்ணான்னு சொல்லலை. இல்லை அப்படிதான். ஒரு நிமிஷம் அவங்க தியாகம் பண்ணல, பெரியார் மட்டும் தான் தியாகம் பண்ணான்னு சொல்லலை. பெரியாருடைய பங்களிப்பு என்பது இவர்களை விட கூடுதலாகவே இருந்தது. அவங்க பங்களிப்பு இல்லைன்னே சொல்லலை. அதாவது அவங்க காலகட்டத்தில் இருந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை விட அதிகமான நெருக்கடிகள் அல்லது அழுத்தங்கள் இருந்த காலகட்டத்தில் பெரியாருடைய போராட்டங்கள் இருக்கு. இப்போ அயோத்திதாசர் பண்டிதருடைய காலகட்டம் என்பது 19th செஞ்சுரியோடைய எண்டு. பெரியாருடைய போராட்ட காலமே 20th செஞ்சுரியுடைய பிகினிங் தான். பெரியார் வந்து 19th செஞ்சுரியில் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் அயோத்திதாசன் மட்டும் கிடையாது. இப்போ வந்து ரெட்டமலை சீனிவாசன் இருக்காரு, எம்சி ராஜாவோட ஒர்க் இருக்கு, வள்ளலாரோட ஒர்க் வந்து ஒரு பெரிய ஒர்க் இருக்கு. வள்ளலார் என்ன பிரச்சனை, இந்த மாதிரி தலைவர்களை பட்டிட்டே போகலாம். வந்து அவர் சொல்ற மாதிரி வந்து தமிழ் மக்களை காத்த வேந்தர்களுடைய, அதாவது மன்னர்களுடைய வந்து மூவேந்தர்களுடைய விஷயங்கள் வந்து மறைக்கப்படுது. பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் விஷயங்கள் பல பேர் இருந்தாங்க ஈழத்துல போராடினதுல. நீங்க ஏன் பிரபாகரனை மட்டும் தூக்கி பிடிக்கிறீங்கன்னு ஒரு காரணம் இருக்குல்ல. அதே மாதிரி நான் உங்களுக்கு உதாரணமாக இந்தியா நாட்டிலே சொல்கிறேன். சுதந்திரத்துக்கு காந்தி மட்டும் தான் போராடினாரா? காந்தியை பார்க்குற மாதிரி நேதாஜியை நம்ம பார்க்குறோமா? உண்மையை ஒத்துக்கலாம். நேதாஜி ஒரு லீடர் தான். காந்தியை பார்க்குற மாதிரி நேதாஜியை இங்கே எல்லாருமே ஒரு எல்லோருக்குமான தலைவராக பார்க்குறாங்களா? அல்லது நேரு அப்படி எல்லோருக்குமான தலைவராக பார்க்குறாங்களா? காந்தி கூட யாருமே போராடலையா? ஒன்று இருக்குல்ல. அப்போது ஒட்டுமொத்த போராட்டத்துக்கும் ஒரு வடிவமைப்புக்கும் ஒரு ஐக்கான் நமக்கு தேவைப்படுறது. அது காந்தியாக இருந்தார், காந்தி நம்ம வச்சுக்கிறோம். இங்க தமிழ்நாட்டில் இதே மாதிரியான எல்லா இயக்க தலைவர்களும் போராட்டத்துக்கு ஒட்டுமொத்த ஐக்கானா பெரியார் இருக்கார். நான் இவங்களாம் இல்லைன்னு சொல்லிட்டு பெரியார் மட்டும் தான் இருந்தாரு சொன்னா நீங்க தப்பு. நாங்க இவங்களாம் இருக்காங்க, பெரியார் தான் சொல்றேன். அம்பேத்கர் எங்க பார்த்தாலும் அவருக்கான சிலை வைக்கிறது, அவருக்கான சாலைகளுக்கு பேர் வைக்கிறது, அவர் பேர்ல திட்டத்தை கொண்டு வருது, நிறைய அதாவது கம்பேரிசன்ஸ். அதாவது இப்போ ஆட்சி அதிகாரத்தில் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச தலைவரை உங்களுடைய அரசியல் வழிகாட்டி இருக்க நபரை நீங்க எடுத்துக்கிட்டு அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக நிறுவிக்கிட்டே போறீங்க. என்னோட கேள்வி சீமான் வந்து ஆட்சியாளர்களை பத்தி கேட்கறேன். அதனால வந்து நீங்க இந்த மாதிரி வந்து உங்களோட அதிகாரம் கொண்டு இருக்கிறதா நீங்க பாட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டே போறீங்க. இது ஏற்றுக்க முடியல. இதனால வந்து
இரிட்டேட்டிவ் செய்யக்கூடிய தலைவர்கள் நினைச்சு நான் கவலைப்படுறேன். அதுக்காக என்னோட கோவம் வந்து பெரியார் மீது திரும்புது, அவரோட பிம்பம் வந்து தேவைக்கு அதிகம் உயர்த்தி பிடிக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறேன். கண்டிப்பா. இப்போ திமுக இந்த 21ல இருந்து ஆட்சி நடத்துனதுல யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்குன்னு சொல்றேன். அயோத்திதாசத்துக்கான மணிமண்டபங்கள், அதுக்கப்புறம் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு, அப்புறம் வந்து இவர் நம்ம அம்பேத்கர்னுடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவிச்சது. இங்கே நம்ம அம்பேத்கர் மணிமண்டபத்தில் ஒரு சிலை வச்சாங்க. இப்போ இந்த மாதிரியான எல்லா தலைவர்களுக்கான சிலைகள் வைக்கிறாங்க. அதே மாதிரி வள்ளலாருடைய அந்த 200வது ஆண்டு அதை வந்து கொண்டாடுறாங்க. எல்லா தலைவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யாரையுமே அவங்க புறக்கணிக்கல. நான் இதை வந்து ஒரு காமன் பீப்புளாக பார்த்து சொல்கிறேன். நான் வந்து அந்த கட்சியில் இல்லை, அந்த கட்சிக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் இதை எங்கேருந்து பார்க்குறேன் அப்படின்றதையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இல்லை, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இல்லை நான் சொல்லி முடிச்சிடறேன். இதை முடிச்சிடறேன். நான் தனிப்பட்ட முறையில் அப்போது இதெல்லாம் பார்க்குறது இல்லை. இவங்க என்ன பண்ணாங்கன்றது பார்க்கல. நான் நீங்கள் சொல்கிற விளக்கமே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அதாவது இதெல்லாம் போய் தேடி பிடிச்சா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை அப்படி அந்த அர்த்தத்தில் தான் நீங்கள் இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இது தினந்தோறும் செய்தி ஆகுது, நம்ம செய்தியை பார்க்கல அப்படின்றேன். இது இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவர் ட்விட்டர் பக்கத்தை போய் பார்க்கணும்னு நான் சொன்னது உதாரணத்துக்கு சொன்னது. இது செய்தி ஆகுதுன்றேன், அரசு ஏட்டிலேயே வருதுன்றேன். நீங்க என்ன பண்றோம்னா இதை எப்படி திருப்பிடுறாங்கன்னா, எதுவுமே பிரபலமா தெரியல அப்படின்றாங்க. ஒரு விழா நடக்குது, அரசு விழா, பாரதியாருக்கு இப்போ போய் மரியாதை செலுத்துறோம்னா எல்லா பத்திரிகையிலுமே ஒரு காலம் வரும். நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா பத்திரிகையிலுமே ஒரு காலம் வரும். அந்த காலத்துல இன்றைக்கு இந்த மாதிரியான முதல்வர் அல்லது அமைச்சர்கள் அவருக்கு மரியாதை செலுத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு அரசு அறிவிப்பு வந்திருக்கும். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் எல்லா தலைவர்களுக்கும் போடுவாங்க. பெரியாருக்கும் அதுதான், பாரதியாருக்கும் அதுதான், அல்லது இங்க இருக்கிற நான் மாறுபடுறேன். நான் ஆக்சுவலா நீங்க வந்து ஆளும் அரசுக்கு ஆதரவாக பேசுற மாதிரி உங்களோட கருத்து இருக்கு. காரணம் வந்து வெளிப்படையா திமுக அரசு வந்து பெரியாருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, மற்றவங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கிறது சாதாரண மனிதர் கூட புரிஞ்சுக்க முடியும். இல்லைங்க, நீங்க வந்து காலம் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்குறான்னு நீங்க சொல்றீங்க. அது வந்து அதுலயே வந்து மாற்று கருத்து இருக்கு. அது திமுக அரசு வந்து அதை திமுக காரங்க இதை ஏத்துக்க மாட்டாங்க உண்மையிலே வந்து. ஏன்னா அவங்க பெரியார் கொடுக்க இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது வானலை அதை வந்து மறுக்க முடியாது. நான் முடிச்சிடறேன். அதுதான் பெரியார் நான் சொல்றது செய்தித்தாள்கள்ல கொடுக்கப்படுற ஒரு இதுல மாற்று கருத்து இருக்குன்னு எந்த இடத்துல மாறுறீங்க நான் முன்ன முடிச்சிடறேன். இப்போ பெரியார் சிலையை அவங்க கொடுப்பாங்க. நீங்க சொல்றதை வச்சுதான் நான் சொல்றேன். நீங்க அதாவது அவங்க ப்ரொமோட் பண்றதுல பெரியார் அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, பெரியார் அவங்க கட்சிக்கான ஒரு ஐடியலிஸ்டோட லீடர். ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். ஐடியலிஸ்டோட லீடர். இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு நிகழ்ச்சி நடத்துது, ஆர்எஸ்எஸ் ஒரு நிகழ்ச்சி நடத்துது, அல்லது ஒரு பாஜக ஒரு நிகழ்ச்சி நடத்துது. பாஜக, நான் சொல்கிறது கட்சியை சொல்கிறேன், அரசியை விட்டுருங்க. பாஜக ஒரு நிகழ்ச்சி நடத்துது. அவங்க யாருடைய புத்தகத்தையோ அல்லது யாருடைய ஐடியலிஸ்டையோ மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய கோர் தலைவர் யாரோ, சாவர்கரையோ அல்லது அதற்கு அடுத்து வந்த தலைவர்களையோ தான் அவங்க ப்ரொமோட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அப்போ திமுகவுடைய கோர் ஐடியலிஸ்ட் லீடரா யார்? நீங்க சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேங்க. நீங்க சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் இருக்காங்க. அப்ப அதை பண்ணுவாங்க. அதுதாங்க இப்ப நான் அதான் சீமானோட ஆர்குமெண்ட் அதான். அப்ப வெளிப்படையே ஒத்துக்கோங்க, நாங்க இது எங்க திமுக ஆச்சு, நாங்க வந்து எங்களோட அரசியல் ஐடியாலஜி வந்து இவர் தான், பெரியார் தான், அப்ப நாங்க வந்து அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்போம்ன்றது ஒத்துக்கோங்க. அது இல்ல நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்குறேன். என் காலத்துல வந்து பெரியாருக்கு ஒரு ஸ்கொயர் இடம்னா அதே ஸ்கொயர் தான் பாரதியாருக்கும் கொடுப்போம், பாரதிதாசன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏன் வந்து நீங்க வந்து பூசி முழுவீங்க? உங்களை நோக்கி விமர்சனம் வரும்போது அப்படி செய்யாதீங்க. வெளிப்படையா ஆர்எஸ்எஸ் என்ன பின்பற்றாங்களோ அதை நாங்களும் பின்பற்றோம் எங்க தலைவருக்காக அப்படின்றத அறிவிங்க. அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அரசு கட்சி ஒன்று இருக்கு, அரசுன்னு ஒன்று இருக்கு, அரசியல் கட்சி ஒன்று இருக்கு, அரசுன்னு ஒன்று இருக்கு. திமுக என்ற அரசியல் கட்சி என்ன பண்ணுதுன்னா, அவங்க நிகழ்ச்சி நடத்தும் போது, திமுக என்ற அரசியல் கட்சி அவங்க நிகழ்ச்சி நடத்தும் போது அவங்களுடைய ஐஎல்எஸ் தலைவரை பெருசா தான் போடுவாங்க. இப்ப நான் அதிமுக ஆர்குமெண்ட் நம்ம ரொம்ப இந்த இதுக்குள்ள போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து இதை மட்டும் முடிச்சிடறேன். இப்போ அதிமுகவுடைய ஆர்குமெண்ட்ல, அதிமுகவுடைய ஒரு நிகழ்ச்சியில யாரை பெருசா அவங்க வைக்கணும்னு நினைப்பாங்க? அவங்க லீடரு எம்ஜிஆர் வைப்பாங்க அல்லது ஜெயலலிதா வைப்பாங்க. அதே மாதிரி தான் திமுகல அவங்க பெரியார் இல்லைங்க. இது எல்லாருக்கும் தெரியுதுங்க. நான் அதான் சொன்னேன், காமன் மனிதனும் கூட தெரியும். அது வெளிப்படையே திமுக ஒத்துக்கிறதுல அவங்களுக்கு என்ன தயக்கம்? இது ஏன் எங்க இருக்காங்க? இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களே, அதாவது எல்லாருக்கும் ஈக்குவலா களம் கொடுப்பாங்க, எல்லாரும் ஈக்குவலா பாக்குறாங்க. ரெண்டு பேட்டர்ன் சொன்னேன். நீங்க வந்து ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனைனா, கட்சி ரீதியா அவங்க ஒத்துக்காமையே இல்லை. அவங்க பெரியார் தான் எங்கள் வழிகாட்டின்றாங்க. எந்த இடத்துலயாச்சும் அதை மறுத்து பேசுறாரா? முதல்வரோ அல்லது துணை முதல்வரோ அல்லது மற்றவங்க யாராவது ஏதாவது ஒரு தலைவர்களோ, திமுக இருக்கிற தலைவர்களோ யாராவது பெரியார் எங்களுக்கான தலைவர் இல்லை,
அப்படின்னு பேசியிருக்காங்களா? பெரியார் தான் எங்களுடைய கோர் அப்படின்னு பேசுறாங்களே, அவங்க மாற்று கருத்து இல்ல. சரி, ஓகே. இது கட்சி அவரு எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இல்ல நீங்க எல்லா தலைவர்களுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுத்துட்டே இல்ல நீங்க இப்ப திமுக அரசு வந்து வெளிப்படையா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம அதுக்குள்ள போக வேணாம். நான் ஜெனரலா ஒன்று கேட்கறேன். இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டுகள்ல கலைஞர் இருந்த போது இல்லாம இப்ப பெரியாருக்கு அதிகபட்சமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது, திமுகவில் எல்லா இடங்களையும் வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறது வெளிப்படையா சொல்றாங்க. அது இல்லைன்னு நீங்க மறுக்கிறீங்களா? பெரியாருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து பேரில் இருந்து அந்த பேரை பல இடங்களில் பயன்படுத்துறது அது வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுது, அது இல்லைன்றதை மறுக்கிறீங்களா? ஏன்னா இப்போ பெரியாருக்கு எதிரான அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வாழ தான் செய்கிறாங்க. சரிங்களா? அவங்கள தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் வந்து இந்த மக்களோட இந்த மனோட யாரோட பேர் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. நான் நினைக்கிறேன், என்னோட தனிப்பட்ட கருத்தை கேட்கறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, வெளிப்படையா திமுக அரசு இந்த 3 ஆண்டுகளை, அதாவது இதுக்கு முன்பு கலைஞர் இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, கலைஞர் இதுக்கு முன்பு திமுக தலைவராக இருக்காரு. அவர் ஒரு பதில சொல்லிட்டா நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து அந்த கட்சியினுடைய பிரதிநிதி மாதிரி பேசுற மாதிரி ஆயிடுது. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள அவர் காமன் பீப்புளா அல்லது ஒரு ஊடகவியலாளரை நான் பார்க்குற வரைக்கும் அதை நான் சொல்றேன். அதை தெளிவாக தான் சொல்றேன். ஆட்சி ஒண்ணு, அரசு ஒண்ணு. அரசா இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமான ஒரு விஷயத்த பண்ணிட்டே தான் இருக்காங்க. எந்த இடத்துலயும் அவங்க முரண்பாடு பண்ணல. இல்ல இந்த இடத்துல சிக்கல் வருது. இந்த ஒரு நிமிஷம் கட்சியாகவும் அல்லது அவங்களுடைய கொள்கையினுடைய தலைவராகவும் இருக்கும்போது அவங்க இப்ப நான் வந்து என்னுடைய காலகட்டத்தில் நான் ஒரு ஆட்சி நடத்துறேன், ஒரு அதிமுக ஆட்சி நடத்துது. இந்த ஆட்சியுடைய காலகட்டத்தில் நான் ஒரு நூலகம் திறக்கிறேன். அந்த நூலகத்துக்கு நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேர் தான் வைப்பேன். காரணம் என்ன, என்னுடைய கட்சியினுடைய தலைவர், என் கொள்கைக்கு தலைவர், அதனால நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பேரை வைப்பேன். அல்லது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய பேரை வைப்பேன். இது வந்து கட்சி இப்படிதான் நடக்கும். இதுல வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பெரியாருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல வாதமே வைக்க கூடாது. இல்ல இந்த வாதம் எங்க வாதம் வைக்கலாம் அப்படின்னா, நான் அதை சொல்றேன், இந்த இடத்துல வாதம் வைக்கிறது தப்புன்றேன். எந்த இடத்துல வாதம் வைக்கலாம் அப்படின்னா, இவங்க ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்குது அல்லது அரசு எல்லோருக்குமான தலைவருக்குமான ஒரு நிகழ்ச்சிகளை பண்றாங்க அப்படின்னும் போது ஒரு தலைவரை பெருசாவோ ஒரு தலைவருக்கு தாழ்வாவோ பண்ணும் போது தான் நீங்கள் கேள்வி எழுப்பலாம். அப்படி கடந்த 3 ஆண்டுகளில் ஒரு இடத்துல பண்ணலை அப்படின்றது என்னோட சார். ஓகே, இல்லை பண்ணாங்களா பண்ணலாங்கிறது பார்க்குற நேர்கள் நிச்சயமாக அதை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து இப்போ சீமான் இப்போ பேசக்கூடிய இந்த பெரியாருக்கு எதிரான அவர் பேசக்கூடிய இந்த கருத்துக்கள் இது போன்ற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த விஷயங்கள் வந்து இதே மாதிரியான பாலிடிக்ஸ் இங்கே வந்து தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக முன்னெடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். பெரியாருக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கிறத பார்க்குறோம். இப்போ இங்கே இன்னொரு விஷயம் கவனிக்கத்தக்க விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, சமீபத்தில் வெளிப்படை தெரிஞ்ச விஷயம் தான். ரவீந்திரன் துரைசாமின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அரசியல் விமர்சகர், அவர் வந்து இடையில வந்து சீமானை கூட்டிட்டு ரஜினி சந்திச்ச ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத பார்த்தோம். சீமானுடைய அவரோட அரசியலுக்கு ஒரு சூத்திரதாரி அவர் இருக்கார் அப்படிங்கிற அளவில் வந்து வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கும்போது அவர் வந்து வெளிப்படையாக இப்போ பெரியாருடைய அரசியலை, பெரியார் எதிர்ப்பு அரசியலை நம்ம முன்னெடுக்கலாம், அதாவது சீமான் அவர்கள் முன்னெடுக்கலாம். இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான பாலிடிக்ஸ் தான். இதை நீங்க முன்னெடுக்கிறது மூலமா வந்து நீங்க உங்களுக்கான ஒரு வாக்கு வங்கி கிடைக்கும். அது பாஜக கிடைக்கிறவன வாக்கு வங்கி உங்களுக்கும் அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது நோக்கி நம்ம நகரும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இடத்தை நோக்கி நகரார் அப்படின்னு சொல்லப்படுது. இது அதாவது பாஜக முன்னெடுக்கிற அதே பாலிடிக்ஸ் இப்ப சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறதுங்கிறது சரியான நகர்வா? இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பாஜக வந்து மதவாத அரசியல் பேசக்கூடியவங்க, வெளிப்படையா வந்து மதத்தை எதிர்த்த பெரியார் எதிர்க்கிறத புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த கேள்வி, பட் இவர் வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசுறாரு. தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர் வெளிப்படையா மதத்தை எதிர்த்த பெரியாரை எதிர்க்கக்கூடிய அரசியல சீமான் முன்னெடுக்கிறது, பாஜக எடுக்கிறதும் நாம் தமிழ் எடுக்கிறதும் சரியான டைரக்ஷன் தான். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, சீமானுக்கு அழிவுதான் தரும். காரணம் என்னன்னா, பாஜகவுடைய கோர் பாலிடிக்ஸ் அல்லது அவங்களுடைய கொள்கை என்பது எங்கேயுமே மாறப்போறது இல்லை. சீமானுடைய கோர் பாலிடிக்ஸ் அல்லது அவங்களுடைய அந்த கொள்கை இருக்குல்ல, அது வந்து இங்க இருக்கிற பல இயக்கவாதிகள் பேசின ஒரு அரசியல் தான். இங்க இருந்த பல தலைவர்கள், தமிழ் தேசியவாதிகள் பேசின அரசியல் தான். ஆனா அவங்க எல்லோருமே பேசாத ஒரு அரசியலை சீமான் பேசுறாரு. அதுதான் அங்க புதுமையா. அவங்க அன்னைக்கும் திமுக எதிர்ப்பு பேசினாங்க. இங்க இருந்த தமிழ் தேசியவாதிகள் பல பேர் அன்னைக்கும் திமுக எதிர்ப்பு பேசினாங்க, அல்லது அன்னைக்கும் பெரியார் எதிர்ப்பு பேசினாங்க, பெரியார் நமக்கான தலைவர் இல்லைன்னு பேசினாங்க. இது எல்லாமே ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம், மாற்று கருத்தே இல்லை. அவர் அதே பேசியிருந்தாலே இவங்க கொஞ்சமாச்சு ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஆற்றாமை, ஒரு விரக்தியின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். நம்ம என்னன்னா இவ்வளோ நாள் கத்திட்டு இருக்கோம், கத்திட்டு இருக்கோம், நேற்று ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு அவன் வந்து லைம் லைட்டில் போயிட்டு இருக்கான், நம்ம லைம் லைட்டில் போலையே அப்படின்ற ஒரு ஆற்றாமை ஒன்று இருக்குது. அப்போ லைம் லைட்டில் போக வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் சொல்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதாவது ரவீந்திர துரைசாமி சொன்னதாக அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வருதுல்ல, அது ரவீந்திர துரைசாமி ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா அதுவே தப்பு தான். சீமானுக்கு வந்து மதவாத ஓட்டே வராது. சீமானுக்கு ஓட்டு போட்டவங்களா யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது தேசியத்தை கையில் தூக்கி பிடித்தவர்கள் ஓட்டு போட்டாங்களா அப்படின்னா இல்லை. அந்த வந்தே மாதரம்
பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சீமானுக்கு ஓட்டு போடல. சீமானுக்கு ஓட்டு போட்டவங்களாம் யாருன்னா, இங்க இருக்கிற திமுக அல்லது அதிமுக மீது ஒரு விரக்தி இருக்கும்ல, அவங்க தான் ஓட்டு போட்டாங்க. அவங்க யாருமே நேஷனல் பாலிடிக்ஸை அட்ரஸ் பண்ணவங்க இல்லை. அந்த நேஷனல் பார்ட்டிஸை அட்ரஸ் பண்றவங்க தான் இந்த ரிலீஜியஸ் பார்ட்டிஸை அட்ரஸ் பண்ண முடியும். அதாவது இந்தியா அப்படின்னு ஒரு கான்செப்டுக்குள்ள போனாதான் பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்டாண்டுக்குள்ள வருவாங்க. அப்படி யாருமே நினைச்சவங்க அல்லது அந்த பாலிடிக்ஸை அட்ரஸ் பண்ணவங்க யாருமே சீமானுக்கு ஓட்டு போடலை. இதுவே தப்பான ஒரு கான்செப்ட். இந்த தப்பான கான்செப்டுக்குள்ள சீமான் போறது என்பது அழிவை தரும்ன்றதை நான் நம்புறேன். ஆனா இன்னொரு விஷயம் வந்து ஒரு கான்ட்ரவர்சி பாலிடிக்ஸ்ல ஈடுபடுறதுங்கிறது சீமானுக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்கு கடந்த காலத்துல இருந்து. அதாவது மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக போற்றக்கூடிய ஜெயலலிதாவையோ கலைஞர் பற்றியோ அவர் வந்து வெளிப்படையாக அவங்களோட பிம்பத்தை உடைக்கிறது. அதாவது இப்போ அவங்களுடைய சமாதியை பார்த்து திராவிட சுடுகாடுன்னு டக்குன்னு ஒரு வார்த்தையில சொல்றதா இருக்கட்டும், அல்லது வந்து அவங்க வந்து பெரிய கொள்ளைக்காரர்கள், அதாவது கார்பரேட் மாதிரி இவங்களும் பெரிய கொள்ளைக்காரர்கள் தான், ஊழல் வழக்கில் வந்து சிறைக்கு போகணும்னு சொல்லி அவங்களோட விஷயத்தை வந்து ரொம்ப கேஷுவலாக போட்டு உடைக்கிறதுங்கிறது அதை ரசிக்கிறாங்க மக்கள். அதுக்கான வாக்கு வங்கி அவருக்கு ஒன்று வருது. அப்போ அதனால பெரியார் பற்றின ஒரு பிம்பத்தையும் வந்து இங்க திமுக வந்து தங்களுடைய கேடயமா பயன்படுத்துறாங்க. அதை போட்டு உடைக்கிறது மூலமா தனக்கு ஒரு அந்த கான்ட்ரவர்சி நம்ம கிளப்புறது மூலமா அது நமக்கு ஒரு வாக்கு வங்கி வரும். இல்ல அதான் சொல்றேன், இந்த கான்ட்ரவர்சி என்பது யாருக்கு ஆதரவா இருந்தது அப்படின்னா, ஏற்கனவே திமுக அதிமுக மீது ஒரு வெறுப்புணர்வுலேயே ஒருத்தவங்க இருப்பாங்க. எப்பயுமே காமன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பக்கம் திமுகவுக்கு ஒரு 35% 40% வாக்கு இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி அதிமுகவுக்கும் 35% 40% சதவீதம். இப்போ 20% எப்பயுமே வந்து இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் ஒரு 10% புதிய வாக்காளர்களாக வருவாங்க. அது எப்பயுமே இப்படி தான் இருக்கும். இந்த 20% தான் அவருடைய ஓட் பேங்கிங்காக ரொம்ப நாளாக இருந்தது. இந்த 20% விரக்தியில் இவங்க 2 பேரும் சரியில்லை அப்படின்னு ஒரு அடிமனசில் ரொம்ப நாள் ஆட்சி நடத்தினாலே அவங்க மேலே ஒரு விரக்தி வரும். ரொம்ப நாளாக நம்ம வந்து ஒரு லீடர் கீழே இயங்கிட்டே இருந்தாலோ அல்லது அந்த லீடர் தான் நம்மளை ஆட்சி நடத்துறாருனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு விரக்தி வரும். அந்த ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளும் இங்கே வந்து திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சி நடத்துனது போது ஒரு ஒரு எதிரான ஒரு மனநிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மனநிலையை தான் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தார். அப்போதான் என்ன பண்றாருன்னா, நீ பெரிய லீடர்னு சொல்ற ஒரு ஆளை நான் வந்து திட்டுவேன். அப்போ போது அந்த 20% வந்து ஒருத்தன் பரவாயில்லையே நம்ம இவ்வளோ பெரிய லீடர் நம்பிட்டு இருந்தோம், ஒருத்தன் திட்டான போது அவன் வந்து அவங்களுக்கு கோவம் வருது. அந்த கோவத்தை ஓட்டா போடுவாங்க. அதே தான் இப்போ நான் தான் சொல்றேன், கலைஞர் ஒரு பெரிய பிம்பம் அப்படின்னு பேசிட்டு இருக்க நேரத்தில் கலைஞர் ஒருத்தர் வந்து திட்டும் போது நானும் கலைஞரை திட்டணும் தானே நினைச்சிருந்தேன், அப்போ இவர் திட்டார், அப்போ நான் இப்படி ஓட்டு போடுவேன். இது இயல்பா நடக்கிறது. இந்த ஓட்டை அவர் கேரி பண்ணிட்டே இருந்தார். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஓட்டுக்கு ஆப்பு வந்துடுச்சு. அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல ஆபத்து அதிமுக திமுகன்னு பார்த்தா அது ஆபத்து நாம் தமிழர் கட்சி தான். இல்ல ஓகே, நீங்க திரும்ப அதான் சொல்றீங்க. அதாவது இப்ப இவர் பேசுறதுக்கான காரணம் வந்து விஜயோட பாலிடிக்ஸ் அப்படிங்க. இதனாலதான் விரக்தியில விஜயோட பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல, விஜய் வந்ததால நான் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் மேல இருக்கும்ல, 2011 13 14 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10ல இருந்து கணக்கு கொடுங்க, ஏன்னா 10ல அவர் இயக்கம் ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ கிட்டத்தட்ட 14 வருஷம் நான் வந்து கத்திட்டு இருக்கேன், என்ன இந்த அளவுக்கு யாரும் அட்ரஸ் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஆற்றாமை தான். அந்த ஆற்றாமையை வந்து அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது விஜய்க்கு கிடைக்கிற முக்கியத்துவம் நமக்கு கிடைக்கும். நம்ம நெகட்டிவ் பாலிடிக்ஸ், நெகட்டிவ் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணனும். ஓகே, ஒருத்தன் ரோட்ல பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணனும். இப்போ ரோட்ல வந்து நீங்க நார்மலா போறீங்க, இந்த பக்கமும் நார்மலா போறான், இந்த பக்கமும் நார்மலா போகும்போது 2 மாஸ் பாப்புலேஷன் 2 மாஸ் பீப்புள் வரும்போது மக்கள் எல்லாரும் அவங்கள பார்ப்பாங்க. அதை விட ஒருத்தர் ரோட்ல அம்மனமா போனா அவனை தான் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் அதை புரிஞ்சுக்கிறப்ப நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக மட்டும் தான் அவங்க அதை செய்யறாங்க அப்படின்னா அது வந்து அவரோடவே நின்றுருக்கும். ஆனா வந்து அவருடைய கட்சி நிர்வாகிகள் வந்து அந்த கொள்கையில ரொம்ப அவர் பேசின விஷயத்துல, ஏன்னா சீமானுக்கு வந்து கடந்த 10 ஆண்டுகள் வந்து அவருடைய கொள்கை வந்து அடிக்கடி அப்படியே அடிப்படையில் தலைகீழா மாறினதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். டக்கு டக்குன்னு அவரோட விஷயங்கள்லாம் மாத்திட்டு போறாருங்களா பார்க்குறோம். அந்த மாத்துறது அந்த ப்ராசஸ்லாம் அவர்கிட்ட எப்படி நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஓவர் நைட்ல திடீர்னு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது நம்ம கவனிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அது வந்து அவர் தெரியாம பேசினதாவோ இல்லை வந்து இந்த ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக பேசின மாதிரியோ தெரியாம அவரோட கட்சி நிர்வாகி எல்லாமே அதை வந்து பேசுறது ரொம்ப சரியானது, 100% சரியானது அப்படின்ற மாதிரி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. பல இடங்களில் வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்லாம் வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து பெரியார் சிலையே வந்து இங்கே வந்து உடைக்கப்படும், அதாவது லெனின் சிலைக்கு ஏற்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதை வந்து டேர்ம்ஸை பயன்படுத்துறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இது நெகட்டிவ் மாதிரி பேசலையே, அவங்க வந்து பர்பஸாக இதை சாதிச்சு முடிக்கணும், பெரியாருக்கு எதனா பிம்பத்தை இங்கே நிர்மூலமாக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்குலாம் நகராங்க. அதான் நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி, இது யாரோட ஸ்ட்ராட்டஜினா எச் ராஜாவோட ஸ்ட்ராட்டஜி. எச் ராஜா இதே தான் பேசினார். எச் ராஜா அதுக்கு முன்னாடி எம்எல்ஏவெல்லாம் இருந்தார். அப்போ யாருக்காவது எச் ராஜான்ற ஒரு பேராட்சி தெரியுமானா தெரியாது. எச் ராஜா பாஜகவில் ஒரு தேசிய தலைவராக இருந்தார், தேசிய செயலாளரோ ஏதோ ஒரு இடத்துல இருந்தார், ஒரு போஸ்டிங்கில் இருந்தார். அது வரைக்கும் யாரையும் தெரியாது. எச் ராஜா எப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபேஸ்புக் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட அட்மின் போட்டான்னு சொன்னாரோ அன்றைக்கி தான் எச் ராஜான்னு ஒரு லீடர் இருக்காருன்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும்.
புரியுதுங்களா? அப்போ பெரியாரை தொட்டா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்றது எச் ராஜாவோட ரோல் மாடல். அது எச் ராஜா ஒன்று பண்ணாரு, அதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் வாங்கிட்டு அந்த ரோல் மாடல் அப்படியே அவர் சொல்லிட்டு தான் இருந்தார். இன்ன வரைக்கும் ஈவேரா தான் அவர் சொல்லுவார், ஈவேரா சிலையும் தூக்கப்படும் அப்படின்னு சொன்னார்ல. அதே இடத்துல தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நிக்குது. இது வந்து என்னன்னா, இதுவும் ஒரு பூதாகாரமா ஆகி இன்னைக்கு இவர் ஒரு லைம்லைட்ல வந்து நிப்பாரு அப்படின்றத அவங்க நம்புறாங்க. இது கொள்கை முடிவல்ல, அரசியலுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வது. சரி, ரைட், ஓகே. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து சீமான் வந்து இந்த பேச்சுக்கான காரணம் வந்து விஜயோடைய அரசியல் வருகை அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு எதிரான அரசியல் அவர் பேசாம விஜயோட கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியாரை பற்றி ஏன் வந்து இந்த அளவுக்கு அவர் பேச? நல்ல கேள்வி, உண்மையாக நல்ல கேள்வி. விஜயோட அரசியலுக்கு எதிராக அவர் பேசாம கொள்கைக்கு எதிராக ஏன் பேச வேண்டியது அப்படி இருக்குன்னா, விஜயோட அரசியல்னு ஒன்று இல்லை. விஜய் ஏதாவது அரசியல் பண்ணியிருக்காரா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அவர் வந்து ஒரு படிக்கிற பசங்களுக்கு ஒரு என்ஜிஓ வந்து உதவுற மாதிரி ஒரு ஆண்டும் உதவிட்டு தான் இருக்கார். அவர் ஒரு நடிகர், அவர்கிட்ட பல கோடி பணங்கள் இருக்குது, அதனால் அவரால் உதவ முடியும், உதவுறாரு. அதில் எந்த ஒரு நல்லது விஷயம் யார் பண்ணாலும் அதை நம்ம வரவேற்கிறோம். அந்த உதவுற தாண்டி அவர் என்ன அரசியல் இந்த களத்தில் இத்தனை வருஷத்தில் பண்ணார் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த அரசியல் எதிர்த்து அவரால் எதுவும் பேச முடியாது. அல்லது விஜய் வந்து ஒரு ஒரு முடிச்சிடறேன், விஜய் வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ அல்லது ஆதரவாக ஒரு கருத்தை சொல்லிட்டாரு, இந்த கருத்து என்னோட இந்த அரசியலுக்கு தவறானது அப்படின்னா விஜயை எதிர்த்து அவர் ஒரு அரசியல் பண்ணலாம். விஜய் அப்படி ஒரு நிலைப்பாடும் எதுவும் இல்லை. அப்படி இல்லையே. அவர் திமுகவை தவிர திமுக என்னோட கேள்வி எடுத்துக்கோங்க. இப்போ என்னன்னா, இப்போ விஜய் பற்றி விமர்சனம் பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதான் நான் சொல்றேன், அது ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ்ன்ற. இல்ல, அது என்ஜிஓ பாலிடிக்ஸ்னா அந்த பாலிடிக்ஸ் விமர்சனம் பண்ணலாம். அந்த பாலிடிக்ஸ் அடிப்படையில் விஜய் விமர்சனம் பண்ணலாம். திமுகவே பேசிடுச்சுங்க. இல்லங்க, அதை எதிர்த்து திமுகவே பேசிடுச்சு. இல்ல, என்னோட கேள்வி சொல்றது சீமானுக்கு விஜய் பண்ண பாலிடிக்ஸ்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றீங்க இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்றீங்களா, அது அவர் பண்ண பல என்ஜிஓ திட்டங்கள்ல அது ஒண்ணு. அதை இங்க இருக்கிற திமுகவோ அல்லது இடதுசாரிகள் ஆதரவாளர்களோ இது தப்பு, ஒரு அரசியல் தலைவர்கள் நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு கண்டிச்சுட்டாங்க. அன்னைக்கு சீமான் உள்பட எல்லாருமே அதை பேசிட்டாங்க. சீமான் கட்சியில் இருக்கிற பல பேர் அதை பேசிட்டாங்க. ஆனா இதை பேசினா லைம்லைட்ல வர முடியாது. இதுதான் எல்லாருமே பேசுறோமே. நீங்க கூட பேசியிருப்பீங்க உங்க சேனல்லயே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு நிறைய வீடியோ போட்டிருப்பீங்க. இப்போ இதை எல்லாருமே பேசிட்ட பிறகு நானும் அதே பேசினா நான் எப்படி லைம்லைட்ல வருவேன்? அப்போ விஜயோடைய அரசியல், இங்க இருக்கிற ஒட்டுமொத்த அரசியலும், விஜயும் பெரியார தலைவர்ன்றாரு, அது திமுகவும் பெரியார தலைவர்ன்றாங்க, அதிமுகவும் பெரியார தலைவர்ன்றாங்க, மற்ற சின்ன சின்ன இயக்கங்களும் பெரியார தான் தலைவர்ன்னும் போது அப்போ எப்படா என்னோட அட்டென்ஷன் நான் எல்லாரையும் என்ன பார்த்து திரும்ப வைக்கிறது அப்படின்னும் போது நான் அவரை வந்து உடைக்க பார்க்குறேன். அவரை உடைக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை திரும்ப அவர் அதை எப்படி சொல்றதுன்னா, ஒரு பழமொழிக்கு சொல்லுவாங்களே, எதையோ பார்த்து ஏதோ ஒன்று குலைக்குதுன்ட்டு, அதே மாதிரி தான் இது. இப்போ வந்து சீமான் ஏன் வந்து இந்த பாலிடிக்ஸ் கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் அழகாக விளக்கமாக கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த விஷயத்தில் இன்னொரு ஒரு பார்வை முன் வைக்கப்படுது. இப்போ வந்து ஆளும் அரசாக இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு எதிராக மக்கள் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது இந்த டங்ஸ்டன் விஷயத்தில் நீங்கள் ரெட்டை நிலைப்பாடெல்லாம் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருக்கட்டும், அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து பல இடத்துல வந்து ரொம்ப சிக்கலுக்குள்ளாகுதுங்கலாம் பார்க்குறோம். பிறகு பொங்கலுக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் கொடுக்குறது அந்த தொகையெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய சிக்கல் இருக்கு. ஆளும் அரசு மீதான அந்த 3 வருஷத்துல ஹேண்டிங் முடிச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பற்றிலாம் பேசுறதுக்கு கிரவுண்ட் தயாராக இருக்கும்போது அதை திசை திருப்பும் அரசியலை வந்து சீமான் செஞ்சிருக்காரு. இது திமுகவுக்கு ஒரு கெயினை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்ற நீங்க வந்து இதை திமுகவுக்கு கெயின் சொல்றீங்க. நான் வந்து இது அவர் ஒரு வேலை பண்ணியிருக்காரு. என்ன வேலை பண்ணியிருக்காருன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. என்னன்னா, எல்லோரும் ஒரு பெரிய பிரச்சனையை தேடி ஓடிட்டு இருக்கோம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட பிரச்சனையில அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத இங்க இருக்கிற அதிமுக ஒன்று பண்ணுச்சுல, அதுக்கு திமுக ஒரு பதில் கொடுக்குது. அல்லது திமுக சார்ந்து எல்லா பதிலும் அங்கே போயிட்டு இருக்கு. சட்டசபையிலே அது பேசிட்டு இருக்காங்க. அதில் அப்போ எதுவுமே கை வைக்க முடியல. அப்போ அந்த கேள்வி எங்கே நோக்கி போகுதுன்னா, அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை நோக்கி அங்கே ஒரு கேள்வி போகுது. ஏன்டா அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, அங்கே ஒரு ரெஜிஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த ரெஜிஸ்டர் தான் உள்ளே யார் வரணும் யார் போகணுன்றதெல்லாம் முடிவு பண்ணுறவர். ஏன்னா அவங்க விசி இல்லை, வைஸ் சான்சலர்ஸ் இல்லை, ரெஜிஸ்டர் கீழே தான் அங்கே இருக்கிற கேம்பஸ் வந்து இயங்குது. இப்போ அந்த கேம்பஸில் இருக்கிற செக்யூரிட்டியிலேருந்து உள்ளே வர்றதுலேருந்து எல்லாருமே அதுக்கு அவர் தான் பொறுப்பு. அப்போ அந்த ரெஜிஸ்டரை நியமனம் பண்ணது ஆளுநர். அந்த நியமனம் பண்ண ஆளுநர் தான் அவரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்போ பவர்ஸ் தவறாக எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா ஆளுநர்கிட்ட இருந்து தான். இந்த கேள்வி ஆளுநர் நோக்கி போயிடக்கூடாதோ அப்படின்ற எண்ணத்தில் ஏன் இதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த கேள்வி ஒன்று முடிச்சிடறேன். இது ஆளுநர் நோக்கி போகிற கேள்வி. அதாவது நீங்கள் சொல்கிற அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலேயே ஆளுநரை நோக்கி போகிற ஒரு கேள்வியை டைவர்ஷன் பண்ணுற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். நீங்கள் சொல்கிற மற்ற பிரச்சனைலாம் அப்புறமா வரும். இந்த பிரச்சனை இன்னைக்கு பீக்கில் போகிறது. ரெண்டாவது, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை போலவே இங்கே யூஜிசி ஒரு அறிக்கையை கொடுக்குது. ஓகேங்களா? இந்த அறிக்கையும்
ஒன்றிய அரசு எல்லா பல்கலைக்கழகங்களையும் கையகப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி ஒரு அறிக்கையை உள்ளே கொடுக்குறாங்க. இது ரெண்டுத்தையும் இருந்து டைவர்ஷன் பண்ணுறதுக்காக ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இந்த மாதிரி டைவர்ஷன் அவர் கொண்டு வரதுக்கு ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி இருக்க கூடாது அப்படின்றது என்னுடைய பார்வை. ஓகே, இல்லை இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி அப்படியே வச்சுட்ட கூட இப்போ ஆளுநர் விஷயத்தில் வந்து எல்லா கட்சிகளும் ஆளுநர் யாரும் ஃபோக்கஸ் பண்ணல, எல்லாமே வந்து ஆளுநர் அரசு தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து நாம் தமிழரே வந்து ஆளுநர் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் இந்த விஷயம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இப்போ இதில் என்னென்னா இப்போ வந்து திமுக வந்து அதாவது இந்த மாதிரி சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இதை வந்து ஆளுநர் மீது எப்படியாவது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. இல்லை, இந்த கொஸ்டின் ஆளுநருக்கு திமுக கிட்ட இருந்து வரவே இல்லை. திமுக வந்து இது ஆளுநர் பக்கமே திருப்பி இல்லை, அது சட்டமன்றத்தை திருப்பினாங்க. சட்டமன்றத்தில் திமுக வந்து பேசினாங்க. இல்லை, நான் முடிச்சிடறேன். அதாவது சட்டமன்றத்திலே வந்து எப்படின்னா அதிமுகவோட போராட்டம் யாருக்கு எதிரானா ஆளுநரோட உரைக்கு எதிராக பண்ணாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆளுநர் தான் வந்து வேந்தரா இருக்காரு. அப்போ அவருக்கு எதிரான அந்த போராட்டம், அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமே அவங்களுக்கு எதிராக திருப்புறாங்க. இன்னும் சில பேர் வந்து திமுக எக்ஸ்ட்ரா லெவலில் போயிட்டு அந்த சாரி ஆளுநர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பலரும் அதை பேசினாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அது திமுக வந்து டைரக்டா இந்த விஷயத்தை வந்து அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிக்கு முன்னெடுக்கிற போராட்டத்தை எல்லாத்தையுமே டைரக்டா வந்து ஆளுநருக்கு எதிராக திருப்பினது சட்டமன்றத்தில் திருப்பினாங்க. இல்லை, அது ஒரு கேள்வி தானே. இப்போ நீங்கள் யார் அந்த சார்னு கேட்குறீங்க, நாங்களும் அதே கேள்வி தான் கேட்குறோம். யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறோம். ஏன் அந்த சார் அவராக இருக்கக்கூடாதுன்ற ஒரு டவுட்டு விசிகாலேருந்து அது முதல்ல கேட்டாங்க. விசிகாலேருந்து தான் முதல்ல வந்து வன்னியரசு தான் ஒரு டிபேட்டில் அதை கேட்குறாரு. ஏன் அந்த அது வந்து ஏன் ஆளுநர் நோக்கி போகக்கூடாது, அங்கே வந்து பவர்ஸ் அவர் தானே அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் நகர்த்துறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா ஆளுநரை இதில் ஏன் எக்ஸப்ஷன் பண்ணுறீங்கன்றேன். இதில் ஏன் அவரை தள்ளி வச்சுட்டு நீங்கள் மற்றவங்களை யோசிக்கிறீங்கன்றேன். நான் அவரையும் சேர்த்துக்குங்கன்றேன். நீங்கள் யாரை வேணால் விசாரிங்க. அந்த அரசு சார்பாக நான் பேசலை, திரும்ப அதையும் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த கட்சி சார்பாக நான் பேச போகிறதில்ல. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருது, இல்லை திரும்ப நீங்க அதை அழுத்தமா சொல்றது மூலமா நீங்க அதுக்காக தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க டைரக்டா சொல்லுங்க, அது புரிஞ்சுக்கலாம். என்ன புரிதல் ஆகுதுன்னா நான் இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாமே ஒரு காமன் பீப்புளுக்கு புரிந்த அரசியலை தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால திரும்ப அழுத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னா நேற்று சட்டசபையில் ஒரு விவாதம் நடக்குது. நேற்று காலையில் அந்த விவாதத்தில் முதல்வர் என்ன சொல்றாருன்னா, நானும் ஆதாரம் கொடுக்குறேன், நீங்கள் இந்த வழக்கு சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் வந்தோடனே எவ்வளோ நேரத்தில் நான் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுத்தன்றதை ஆதாரம் கொடுக்குறேன். நீங்கள் பொள்ளாச்சி சம்பவத்தில் எப்படி நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ஒரு ஆதாரம் கொடுப்போம். அதுக்கப்புறம் சபாநாயகர் அதுக்கான முடிவுகளை சொல்லட்டும்னு ஒரு சவாலை விடுறாரு. யாருக்கு? எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு போல்டான ஒரு சவாலை விடுறாரு. அப்போது அரசும் எதிர்கட்சியும் எப்படி செயல்படுறது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல அரசை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விக்கு அரசே பதில் சொன்ன பிறகு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா இதை அட்டென்ஷன் சீக்கிங் மட்டும் பார்க்காம இது ஒரு டைவர்ஷனாகவும் பாருங்கள். இப்படி போக வேண்டிய ஒரு பிரச்சனை, அதாவது இது வந்து அதிகாரத்தில் ஒருத்தர் உச்சத்தில் இருக்காரு, அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது விசியை நியமனம் பண்ணுறது அல்லது ரிஜிஸ்டரை நியமனம் பண்ணுறது. ஏன்னா அரசே கேட்காம பல இடங்கள் அவர் தலையிட்டிருக்காரு. வைஸ் சான்சலர்ஸில் நியமனத்தில் இங்கே இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர்களுடைய பரிந்துரைகளை ஏற்க மறுக்கிறாரு. அவர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் வந்து அவர் சொல்கிறதா சட்டமாக இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ இதை எல்லாமே பார்க்கும்போது ஏன் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஒரு இடத்துல அவர் அதிகாரத்தை சரியாக செயல்படுத்தலை அப்படின்னு ஏன் அந்த இடத்துக்கு நகர மாறீங்கன்றது என்னோட கேள்வியாக இருக்குது. ரைட், ஓகே. இப்போ இந்த சீமான் விஷயத்தில் வந்து நீங்கள் பல விஷயத்தை நம்ம வந்து கோடிட்டு காமிச்சிங்க. அதாவது என்னன்னா விஜயோடைய அரசியல் வருகையினால வந்து அவர் இந்த அளவுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்கிறார், அதனோட வெளிப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னீங்க. அதே மாதிரி வந்து திமுகவுடைய பாலிடிக்ஸ்க்கு, அதாவது திமுக எதிரான விஷயத்தை மறைமாற்றத்துக்காக அவர் கையாண்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதே மாதிரி அது அப்படி கிடையாது, ஆளுநர் விஷயத்துக்கு எதிரான விஷயத்தை மறைமாற்ற இதை பயன்படுத்துறார் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து கூடுதலாக இன்னொன்று சொல்லிடுறேன். என்னன்னா இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, விஜய் அரசியல் பண்ணுறாருன்னா ஒரு நடுவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். விஜய் அரசியல் எதிர்த்து அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அதனால அந்த கொள்கை லெட்டரில் அதில் எடுத்துகிட்டு போகிறாரு. இவ்வளோ சம்பவம் நடக்குது, எனக்கு விஜய் கட்சியிலேருந்து யாருமே அதுக்கு ஒரு பெருசாக ஒரு அட்டென்ஷன் கொடுக்கலையோ அல்லது அட்ரஸ் பண்ணலையோன்னு எனக்கு ஒரு ஏன்னா புரிஞ்சு காரணம் என்னன்னா, இப்போ பெரியார்ன்றவர் திமுகவுக்கு மட்டும் கொள்கை தலைவர் இல்லை, அல்லது அதிமுகவுக்கு மட்டும் தலைவர் இல்லை, அல்லது இங்கே இருக்கிற பெரியார் இயக்கங்களுக்கு மட்டும் ஒரு தலைவர் இல்லை. நீங்கள் 5 தலைவர்கள் வச்சுருக்கீங்க. அந்த தலைவர்களில் முதன்மை தலைவர் அவரை தான் நீங்கள் சொன்னீங்க. அந்த 5 தலைவர் படிக்கும் போது அவரை தான் நீங்கள் சமகால தலைவர்களில் அவரை தான் முதன்மை தலைவராக நீங்கள் சொன்னீங்க. அப்போது அந்த தலைவரை பற்றி ஒருத்தர் கொச்சையாக ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு கவுண்டர் கூட பண்ணாமல் நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி வருது. திரும்பவும் சொல்கிறேன், அவர் ஒரு என்ஜிஓ அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. ரைட், ஓகே. அந்த அரசியலை அவர் திரும்ப பண்ணிகிட்டே இருந்தாருன்னா அவர் திரும்ப அதை அந்த
பண்ணையார் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிடுச்சுல்ல, அது திரும்பவும் ட்ரெண்ட் ஆகும். அது நல்லது இல்லை. ரைட், ஓகே. இப்போ விஜயோட அரசியல் நம்ம பார்ப்போம். இப்போ சீமான் பேசின விஷயத்துக்கு பின்பு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வந்து விஜயோடைய அரசியலுக்கு எதிராக அந்த ஒரு பதட்டத்தில் அவர் பேசுகிறாரா, அல்லது வந்து திமுகவோட விஷயத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் பேசுகிறாரா, அல்லது ஆளுநர் வந்து விஷயத்தை வந்து அது வந்து லைம் லைட் வரக்கூடாதுங்கிற விஷயத்தை பேசினார். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது தன்னோட கான்ட்ரவர்சியை நெகட்டிவ் பப்ளிசிட்டி, தனக்கோட நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக பேசினாரா, அல்லது பாஜகவோட அரசியல் வளர்ச்சிக்கு உதவட்டும் அப்படிங்கிறதுக்காக பேசினாரா, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. பட் எதுக்காக பேசினாலும் தெரியல. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை உண்டாக்குற மாதிரி வந்துருச்சு. ஹைகோர்ட்டே வந்து இந்த விஷயத்தில் வந்து கவனிக்கணும் அப்படின்ற அளவு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து அவருக்கு எதிராக வந்து திரண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் கைது செய்வதற்காக காவல்துறை வந்து பரிசீலனை இருக்காங்க அப்படிங்கிற செய்திலாம் இன்றைய காலையிலேருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, எதுவாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து அவர் வந்து சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டாரு. ஸோ அப்போ வந்து அவர் மீதான சட்ட நடவடிக்கை அப்படின்ற இடத்துக்கு நகரும்போது இது உண்மையிலே வந்து அந்த நடவடிக்கை நடக்கும்போது அது நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணான்னு பார்க்குறீங்க? இல்லை, கைது நடவடிக்கைகள் என்பது அவர் எப்படி பார்ப்பாருன்றது ஒன்று இருக்குது, நாம் எப்படி பார்ப்போம். இப்போ எந்த விஷயத்துக்கு கைது ஆகிறதுன்னு ஒன்று இருக்குது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போய் கைது பண்ணாங்கன்னா அதை வந்து கைது ஆகிறவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்தாங்க. சட்ட எரிப்பு போராட்டத்தில் கைதானவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக போனாங்க. அன்றைக்கி இருந்த அந்த சட்டம் சரியில்லை, அதை எரிப்போம் அப்படின்றதுக்காக அன்றைக்கி உள்ளேயே போயிட்டு பல பேர் தன்னுடைய உயிர்களை தியாகம் பண்ணாங்க. அப்போது இவர் இந்த விஷயத்துக்கு கைதாகிறத அவர் பெருமையாகனா பார்க்கலாம். மற்ற மக்கள்கள் அல்லது காமன் பீப்புளாக பார்க்கும்போது அதை ஒரு கொஞ்சம் அருவருப்பான விஷயமா, என்னடா இதெல்லாம் பேச வேண்டிய தேவையா, ஒரு தலைவர்னு சொல்லிக்கிறாரு, ஒரு பெரிய அவர் கீழே வந்து கிட்டத்தட்ட பல லட்சமாக இளைஞர்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்லிக்கிறாரு, இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் என் பின்னாடி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னா அவருக்குன்னு ஒரு பக்குவம் வேணும், அல்லது அந்த தலைமை பண்புன்னு ஒன்று வேணும். இன்றைக்கி இருக்கிற எந்த கட்சியில் இருக்கிற லீடரை கூட, நான் சொல்கிறது ஒரு லட்டுப்பாடு கட்சி கூட வச்சுங்களேன், நார்மலாக ஒரு ஒரு ஏரியாவில் இயங்குகிற ஒரு சின்ன கட்சி கூட வச்சுங்களேன், அந்த கட்சிக்கு கொஞ்சம் போனால் ஒரு 5000 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட ஒரு பண்பு இருக்கணும். நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை எமோஷ்னலாக யாரையும் அட்டாக் பண்ணிடக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, நம்ம பேசுகிற வார்த்தை சர்ச்சைக்குரியதாக ஒன்று ஆகிடக்கூடாது. பல தலைவர்கள் இருப்பாங்க, அந்த தலைவர்களை அவதூறாக பேசக்கூடாதுன்னு ஒரு பண்பு இருக்குது. அந்த பண்புகள் எதுவுமே இல்லாத ஒரு தலைவராக அவர் இருக்கார். அல்லது இன்னொன்று, விரக்தியினுடைய உச்சத்தில் அவர் இருக்கார் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் அவருக்கு நடக்கும். அந்த கைது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அஃபெக்ட் ஆகாது. நம்ம வேணால் கைதாயிட்டார் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம், வெற்றி பெற்றுட்டாங்க. இங்கே இருக்கிற பெரியார் இயக்கவாதிகளோ அல்லது திராவிட இயக்க ஆதரவாளர்களோ திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்களோ பெரியாரை பேசினால நீ கைதாயிட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் அவர் எப்படி பார்ப்பாருன்னா அது அவருக்கு சக்ஸஸ் ஆகிப்பார். இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் என்னை வந்து கைது செஞ்சுட்டாங்க, பேசுனா கைதா அப்படின்ற இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போவார். அது வந்து அவர் வந்து தன்னுடைய பாலிடிக்ஸுக்கு பயன்படுத்த பார்ப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அது சக்ஸஸை கொடுக்குமா தெரியல. ஒட்டுமொத்தமாக ஓட் பேங்கிங் அல்லது எலெக்ஷனுக்கு நோக்கி அவர் பேசுனது இருக்குல்ல, அது எதுவுமே அவருக்கு கொடுக்காதுன்றதை நான் நம்புறேன். ஆனால் கடந்த காலத்தில் அவர் பேசின எல்லா கான்ட்ரவர்சியும் வந்து அவர் அதை தான் நான் சொன்னேன், எலெக்ஷன் ரிசல்ட்ல வந்து அவர் வளர்ச்சி தான் காட்டிட்டு வந்தார். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பெரியாரை ஒரு ஆளும் தரப்பில் இருக்கிற லீடரை நீங்கள் அக்யூசேஷன் பண்ணி அல்லது அவங்க மேலே இருக்கிற கோபத்தை ஸ்டிமுலேஷன் பண்ணி அதன் மூலயமா வாக்கு வாங்குறது வேற. எல்லா ஆளும் தரப்பும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவரை இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பண்ணி வாக்கு வாங்குறதுன்றது வேற. அது பாஜகவுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்றவங்களுக்கு யாருக்கும் பொருந்தாது. ஏன் பாஜகவுக்கு பொருந்தோம்னா, பாஜக இங்கே இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ், நான் சொல்கிறது ஸ்டேட் பாலிடிக்ஸை பேசலை. பாஜகவுடைய பாலிடிக்ஸ் அது இல்லை. பாஜக பண்ண எல்லா மாநிலத்திலையும் பாஜக பண்ண ஒரே பாலிடிக்ஸ் ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் தான். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து, இதுதான். இந்த பாலிடிக்ஸை தவிர பாஜக பண்ணல. அந்த பாலிடிக்ஸ் அவர் எடுக்கிறதால அது அவருக்கு கை கொடுக்காதுன்னு நான் நம்புறேன். ரைட், ஓகே. இப்போ இவர் உண்மையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது பாஜக தான் இவர் செஞ்சார் அப்படிங்கிறதான் வந்து எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து எல்லாருமே வந்து அந்த டிராஃப்ட் அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா வந்து அண்ணாமலையோட ஆதரவுல இருந்து அவருக்கு கிடைக்கிற விஷயங்கள்ல இருந்து அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் லெனினுக்கு நடந்த விஷயம் தான் இவருக்கு நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றது மூலமா வந்து கிட்டத்தட்ட அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே போய் நிற்கிதுன்னா பாஜக கிட்ட தான் போய் நிற்குது. பாஜக ஆதரவா இருக்கட்டும் அல்லது இவங்க சொன்ன அந்த வார்த்தை ஏற்கனவே எச்ராஜா பயன்படுத்தின வார்த்தை, அதனால அந்த இடத்துல அந்த விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. அப்ப தமிழக அரசு வந்து ஒரு சட்டப்பூர்வமான விஷயத்தை, அதாவது உயர்நீதிமன்றத்தோட கைட்லைன்ஸோட ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை இவருக்கு எதிராக மேற்கொள்றாங்கன்னா பாஜக அதை எப்படி ஹேண்டில் பண்ணும், எப்படி பார்க்கும் அதை அப்படின்னு பாக்குறீங்க? இது பாஜக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, மீண்டும் பாஜக என்ன பண்ணணும்னா திரும்பவும் அதாவது வேற்றுரிமைக்கு பேசுறதுக்கே ஒருத்தருக்கு உரிமை இல்லையா அப்படின்னு எடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பேச்சில் உரிமையில வந்துடும். இது அவதூறனே பாஜக நம்பாது, இல்லது பாஜக ஒத்துக்காது. அதனால இதை ஒரு பேச்சு உரிமைக்குன்னு எடுத்துட்டு போயிட்டு பிரபகண்டா பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, திமுக பார்த்தீங்களா பெரியாரை பேசுனதால இதை பண்ணிட்டாங்க, பெரியார் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு மீண்டும் பெரியார் பண்ணாத அல்லது பெரியாரை பற்றி பெரியார் பேசாத வார்த்தைகளை பேசுனதா திரும்பவும் பாஜக அதை ஒரு லைவ் நெட்ல எடுத்துன்னு வருவாங்க. அது டிஸ்கஷன்ல தான் போகுமே தவிர சக்ஸஸ் நோக்கி போகாது. பாலிடிக்ஸ்
வந்து டிஸ்கஷன் நோக்கி தான் இருக்கும். அதை வந்து பிரச்சாரத்தை நோக்கி போகும். இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, பெரியாரை பேசினா கைதா, பெரியாரை பற்றி விமர்சனமே பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க தவிர அது சக்ஸஸை கொடுக்காங்க. நல்லது ஜபி, இதை பற்றின ஒரு விரிவான உரையாடல், ஒரு சிறப்பான ஒரு வியூ ஒன்று இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பின்பு என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை நீங்கள் டீகோட் பண்ணி அந்த விஷயத்தை பேசுனீங்க. ஓகே, உங்களுடைய கருத்துக்கு ஒரு நன்றி. நன்றி.